தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. அண்ணே குழலி, நானே சொல்லிடுறேன் மதனி. என்னத்தா? யார் யாரையோ பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேசாம அந்த தமிழே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல. நாங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிடுவோண்ணே. குழலி, என்ன சொன்ன? என்ன, நான் உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு தமிழ் அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பேசாம கல்யாணம் கட்டி வச்சிருயா? அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்து முடிஞ்ச பிறகு இன்னும் அந்த பையனை தான் வேணும்னு நிக்கிறவ. நீ என்ன கனவு கண்டிட்டு இருக்கியா? அந்த பையன் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானு. அவன்லாம் எப்பவோ உன்னை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருந்திருப்பான். அவன் மாமா கூட சொன்னா அள்ளிக்கும் அவனுக்கும் கல்யாணமா. நீ அவனே நினைச்சிட்டு எங்க உசுரையும் வாங்கிட்டு அவன் நல்லா அள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு என்ன? மாமா என்ன சொல்றீங்க? அள்ளிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணமா? ஆமா வீரா, அந்த குமார் தான் அவன் வாயால சொன்னான் என் மவளுக்கும் அவன் மச்சானுக்கும் கல்யாணம்னு. இந்த கூறு கட்டவன் இன்னும் அந்த பையனை நினைச்சிட்டு உட்காந்துருக்காளா? ஐயோ அண்ணே, அதெல்லாம் நெசம் கிடையாது. சும்மா ஊட்டுக்காக 2 பேரும் ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா சொல்றேன்னு, தமிழுக்கும் என்னதான் பிடிச்சிருக்குது. அவங்க சொன்னாங்க. சொன்னாலா? நீங்க 2 பேரும் எப்ப பாத்துக்கிட்டீங்க, எப்ப பேசிக்கிட்டீங்க? அண்ணே அது வந்து மாமா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. என்ன வீரா, உனக்கும் தெரியுமா? தெரியும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. மாமா பாவம், 2 பேருமே சின்னஞ்சிறுசுக. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதான் அவங்கள பேசட்டும்னு அனுப்பி விட்டுட்டேன். மாமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. நம்ம என்னதான் அவங்கள பிரிச்சு வச்சாலும் மனசு முழுக்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடி இருக்குது. பஞ்சாயத்தை பண்ணி பிரிச்சும் வச்சு பார்த்தாச்சு. 8 மாசம் கழிச்சு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பிறகு எப்படி மாமா அவங்கள பிரிக்க மனசு வரும் சொல்லுங்க? அதுக்கு அந்த குமார் பைய ஊடு தேடி என்னை சம்பந்தம் பேச சொல்றியா? என்னால எல்லாம் முடியாது. அவளை அந்த நினைப்பை இதோட விட சொல்லு. ஏன் இந்த ஊர்ல தமிழை தவிர வேற நல்ல மாப்பிள்ளைய கிடைக்காதா? நான் கட்டி வைக்கிறேன் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து. என்ன குழலி, உன்னால நான் அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது எல்லாம் போதும். இவ்வளவு ஏன்? உன்னால எனக்கு வேலை கூட போயிருச்சு. எல்லாத்தையும் போனா போது என் தங்கச்சி ஆச்சேன்னு மன்னிச்சுக்கிட்டுதான் என் கண்ணு முன்னாடி உன்னை நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பிறகு அந்த பையதான் வேணும்னு நினைச்சினா என்னையெல்லாம் இதோட தலை முழுகிட்டு நீ அவனோட சேர்ந்து என்னமா பண்ணு. அவன் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டு நீ போயிட்டீனா அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நான் உனக்கு அண்ணனும் இல்ல, நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல. மாமா என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? என்ன வீரா, என்ன அப்படி சொல்லிவிட்டேன்? நான் சரியா தானே சொல்லியிருக்கிறேன். மாமா இருந்தாலும் சின்னஞ்சிறுசுங்க மாமா, பாவம் இல்லையா? என்ன பண்ண சொல்ற வீரா? அந்த ஆளு ஊடு திருப்பி சம்மந்தம் பேச சொல்றியா? போனா மட்டும் வா வேம்பு, உள்ள வா. என் மச்சானுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் கட்டி கொடுக்குறேன். அந்த ஆளு என்ன தாம்பாளத்தை நீட்ட போறானா? அசிங்கமா நாக்க புடுங்குற மாதிரி கேட்பான். அதெல்லாம் உட்காந்து காது குளிர கேட்டுட்டு வர சொல்றியா? ஏன் முடிவு இதுதான், சொல்லிவிட்டேன். அண்ணே ஏற்கனவே என்னால உனக்கு ரொம்ப அசிங்கம்னு பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டேன். என்னால நீ ரொம்ப இந்த ஊர்ல அசிங்கப்பட்டிருப்பேன்னு தெரியும். வேலையும் வேற போயிருச்சு. நீயே வாழ்வாதாரத்துக்கு விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்படி நிக்கிறதுக்கு காரணமும் நான் தான். அதே மாதிரி என்னால தமிழை தவிர வேற ஒரு பையனை என் கூட வாழ்றதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே சமயம் உன்னையும் பகிச்சுக்கிட்டு உன்னையும் அசிங்கப்படுத்திட்டு என்னால தமிழ் கூட சேரவும் முடியாது. அதனால பயப்படாதீங்க மதனி, தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் தப்பான முடிவு எடுத்தாலும் அதுவும் அண்ணனுக்கு அசிங்கம் தான். நான் இங்க இருக்கிறது தான் பிரச்சனை. வேற ஏதாவது வேலைக்கு கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். தமிழ்கிட்ட சொன்னாதான பிரச்சனை, தமிழ்கிட்ட சொல்லாமே போயிடுறேன். அவங்க வீட்டுல நிச்சயம் பண்ண மாதிரி அள்ளியவே கல்யாணம் கட்டிக்கிட்டு தமிழும் அள்ளியும் சந்தோஷமா இருக்கட்டும். நான் போயிடுறேன். அதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்க. என்னால பேசுற? ஆமா மதனி, என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா என்ன முடிவெடுப்பீங்க சொல்லுங்க? எனக்கு வேற என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல மதனி. இந்த ஊருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறது தான் பிரச்சனை. நான் எங்கேயாவது கிளம்பி போறேன். குழலி நில்லுப்ல. மாமா, குழலி ரொம்ப பாவம் மாமா. அந்த பிள்ளை காதலிச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணுச்சு? எனக்கும் புரியுது வீரா, இருந்தாலும் என்ன பண்ண சொல்ற? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. குழலிய நினைச்சாலும் கஷ்டமா இருக்குது. சரி இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த பிள்ளைகிட்ட பேசி பாக்குறேன். சரி வீரா. முடியாது, உன்னை எப்படி ஒத்துக்கிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னங்க? நாளைக்கு காலையில ஆத்தங்கரை பக்கம் வா, அப்ப சொல்றேன். பாலபிஷேகம், நெய்யபிஷேகம்,
அபிஷேகம் 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 அவனும் மலரும் இதை தேங்காய் ஒரு தீபம் செம்பண்ணே, என்ன கண்ணு என்னன்னே நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்துல எல்லாம் புரியும் பாரு. இல்ல, இவங்க எதுக்கு காலங்காத்தால இங்க ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க? அதுதான் கண்ணுக்கினியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு புரிஞ்சிரும் பாரு. கண்ணுக்கினியா, அத்தை, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ என்ன இந்த பக்கத்து எங்களை எல்லாம் விட்டுப்பிட்டு நீ பாட்டுக்கு அம்போன்னு ஓடிட்டீல. பிறவென்ன என் பையலுக்காக வந்திருக்கிற? அப்படிலாம் இல்லைங்க அத்தை. உங்க பையன்தான் இன்னைக்கு வர சொல்லி கூப்பிட்டாக, அதான் வந்தேன். அதானே, நீயா வந்துட்டியோன்னு பார்த்தேன். என் மவன் கூப்பிடலன்னா வந்திருக்க மாட்டீல. ஒரு வீட்டுக்கு வாழ வந்த மருமவ இப்படியா இருக்கிறது? அத்தை, புருஷன்ட்ட கோச்சுக்கிட்டு போன மருமவ ஒரு 2 நாள் 3 நாள் அம்மா வீட்டுல இருக்கலாம். நீ என்ன வாரக்கணக்கா மாச கணக்கா கூப்பிடலன்னா வருஷ கணக்கா இருந்துவியாட்டு இருக்குது. இதுக்கு என்னத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு? இது என் சொந்தக்கார வீட்டு பிள்ளைய கட்டியிருந்தா இப்படிதான் கோச்சுக்கிட்டு போய் வருஷ கணக்கா உட்காந்துருக்குமா? என்ன பேசுறவ? இந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன குறைச்சலு? உன் மாமா வாய வச்சு சும்மா இருந்தாலும் அந்த பிள்ளை வீட்டுல தானே உட்காந்துருக்கோம். இல்லே, என் மவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். பொம்பளை பிள்ளைக்கு புத்தி எங்க போச்சு? ஆம்பளைங்க வெளியே வேலைக்கு போறவங்க 4 பேரை பாப்பாக, கோவமா தான் பேசுவாங்க. அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சு தானே போகணும். பொம்பளைங்கன்னு அதுக்குன்னு வீட்டுல இருக்குதுங்க. ஒத்த வார்த்தை சொல்லி புட்டான்னு போய் வருஷ கணக்கு அம்மா வீட்டுல உட்காந்துருக்கிறதா? நாளைக்கு ஒரு புருஷன் வேற எந்த பிள்ளையாவது கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? என்ன பேசுறவ? உனக்கு வேணா உன் பிள்ளை மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா கண்ணுக்கினியாளுக்கு அவ புருஷன் மேல நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஆமாங்க அத்தை, 2 மாசம் அவங்க கூட நான் முழுசா வாழ்ந்திருக்கேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படி பண்ற ஆளு கிடையாது. என்னமோ சொல்றிய, எனக்கு ஒன்னும் இதெல்லாம் சரிப்பட்டு வரல. ஏன் உங்க ஆத்தாக்காரி ஒன்னும் சொல்லலையா? வீட்டுக்கு போ, என்னத்துக்கு இங்கேயே உட்காந்துருக்கேன்னு வந்துட்டா பவராசின்னு உன் கூட வச்சுக்கிட்டா? சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா. என்னங்க? சாமி சரணம். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறேன், அடுத்த மாசம் கோயிலுக்கு போகணும். சரிங்க சாமி. எம்மாடி, தம்பி மாலை போட்டிருக்காப்ல, புதுசா கல்யாணம் இருக்குதுல, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கிடுங்க. அதெல்லாம் நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? நான் பார்த்து பக்குவமா நடக்க வச்சுக்கிட்டுறேன் சாமி, நீங்க பயப்படாதீங்க. ஆமா சாமி, இந்த அம்மா ஒரு ஆளே போதும். செத்த நாளைக்கு அம்மா வீட்டுல இருக்கிறதுனா கூட இருந்துக்கிடுமா. சரிங்க சாமி. சரிங்கப்பா, எல்லாம் முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்புங்க. முத்து, அப்படியே நானும் கிளம்புறேன்ப்பா. சரிண்ணே, போயிட்டு வாங்க. சாமி, வீட்டுல சாம்பார் பொரியல் எல்லாம் பொங்கி வச்சிருக்கிறேன், வருஷம் வாங்க சாப்பிடுவிய. நீ போமா, 10 நிமிஷத்துல வாரேன். சரி சாமி, என்ன பண்றது? வீட்டுல இருக்கிற மருமவ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வயசான காலத்துல நான் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மருமவக்காரி தான் மினிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளே. பிறகு நான் தானே எல்லாமே பண்ணி ஆகணும். வேலை செய்ய மாற்றப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கியாக்கும். மனசார கூப்பிட்டா அந்த பிள்ளை வந்துட்டு போகுது. நல்லா இருக்குது உங்க கதை. மனசார வேற வந்து கூப்பிடுறாங்க. மனசார இப்படியே வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கோச்சுக்கிட்டு போய் அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து மனசார கூப்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? புருஷன் மேல மாமியார் மேல கட்டிட்டு வந்த வீட்டு மேல ஏதாவது கொஞ்சமாவது மரியாதை மனசார இருந்ததுன்னா அவளே வந்திருப்பா. நீ கொஞ்ச நேரம் சும்மா கிடைக்கிறியா? புருஷன் பொண்டாட்டி அவங்க பேசிக்கிடுவாங்க. லே, என்னெல்லாம் பெரிய புருஷ பொண்டாட்டி நாங்க பாக்காததா? ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் கோச்சுக்கிட்டு போய் இருக்கலாம். இப்படி வார கணக்கா இருப்பாங்க. அவன் பேசலனா என்ன? அவளோட வீடு, நான் இருக்கிறேன், அவன் குழந்தை இருக்கிறான், இத்தனை பேர் இருந்துமே அவ அப்படியே உட்காந்து இருக்கிறானா அம்மக்கல் ஆட்டம்? என்ன அர்த்தம்? நாங்க யாரும் வேணாம், அவன் புருஷன் மட்டும் வேணும்னு அர்த்தமா? ஏமா, சாமிக்கு மாலை போட்டிருக்கிறேன், என்னைய பேச வைக்காத. நீ கொஞ்சம் வீட்டுக்கு போ, நான் வாரேன். நல்லது சொன்னா எங்க கேக்குறாங்க என்னமோ. மாப்ள, சரி சாமி, நீ பேசிட்டு வா, நாங்க நிக்கிறேன். என்னங்க? சாமி சரணம். ஏலே, வயசு பையன் 2 தேங்காய் பிச்சு போட துப்பு இருக்குதா? மாங்கு மாங்கு நீ ஏறி சரட்டு பிச்சு போட வேணாம். கீழ் நின்னுட்டு இவ்வளவு வாய் பேசுறியே, மேல வந்து ஏறி நீ சரட்டு புடுங்க. நான் பறிச்சு விட்டேன்னா அப்புறம் ஆம்பளை பிள்ளை நீ என்னத்துக்குடா இருக்கிற? என்ன இது? கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. நம்ம பொண்டாட்டி சாதாரணமா நின்னாலே 4 பேர் நிக்கிற மாதிரிதான் தெரியவா, ஆனா இப்ப 4 பேர் நிக்கிற மாதிரியே தெரியறாளே. லே, வெரச பொடிக்கு போடுற சட்னி அரைக்கணும். காதோ, இந்த ஆளுக்கு என்ன நோக்காடு வந்துச்சு? யோ, என்னையா? காதம்பரே, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு கத்துறவ? கோவப்படாத. ஊசி எடுத்து ஒரு ஓரமா குத்துனா பொட்டுன்னு வெடிச்சிருவ. அப்படி இருக்கிற நீ போய் இவ்ளோ கோவப்பட்டு கத்தலாமா? பொட்டுன்னு போயிட்டீனா நான் என்ன பண்ணுவேன் காது? சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? யோ, என்னையா வளரிக்கிட்டு இருக்கற? புள்ளைங்க பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்துட்டு வந்திருக்கிறியா? நீ பாட்டுக்கு என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கறவ? பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல பேச்சு படிக்க பேர் கொடுத்துட்டு வந்திருக்கிறியாவா? என்ன காதோ,
உன்ட்ட ஆசையா வந்து பேசலான்னு பார்த்தா என்ன நம்ம உளறிக்கிட்டு இருக்கிறவ? ஆமா, நீ என் முன்னாடி தானே நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற, பின்னாடி ஏதோ குரல் கேக்குது. ஏன் காது, உன் வாய் மண்டைக்கு பின்னாடி போயிருச்சா? என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கான். காது, யோ, நான் இங்க இருக்கிறையா? எங்க தேடிட்டு இருக்கற? ச்சம்மா, காது எங்க? நீ பேசுறது மட்டும் தான் கேக்குது, உருவத்தையே காணா. நீ என் முன்னாடி வந்து நிண்டனா அந்த மலையே நின்றதுக்கு சமம். ஆனா இப்ப உன்னை ஆளு காணுமே. காது, விளையாடாத கண்ணு. மாமா முன்னாடி வா வா வா, வாத்தா வா. இவன அம்மா, ஆ, ஏ காது. யோ, இன்னொரு வாட்டி காதுன்னு கூப்பிட்டு உன் காதுக்குள்ள ஈயத்த காய்ச்சி ஊத்திடுவேன். முழுசா காதம்பரின்னு பேரை சொல்லி கூப்பிடியா? காது மூக்கு கண்ணுன்னு என்னையா வேணும் உனக்கு? ஆமா, நீ என்ன என் மூஞ்ச பார்த்து பேசாம எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கறவ? ஏது இத்தனை நேரமா நான் உன் மூஞ்ச பார்த்து பேசலையா? ஆமா, நல்லா தானே இருந்த. திடீர்னு என்னாச்சு உனக்கு? என்னையா ஏதோ வாட வருது? ஆ, வந்துருச்சா? காது, அது ஒண்ணும் இல்ல. நம்ம சிவனேஸ் இருக்கான்ல, நம்ம சிவனேஸ், அவன் துபாயில இருந்து வந்திருக்கான்டா. எப்போதும் துபாய்க்கு போனா ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வருவான்ல, இந்த வாட்டியும் நல்ல மனமா ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்தான். அத சும்மா போட்டு பார்த்தேன், நம்ம சரக்கு நாத்தம். ஐய, அந்த வாடகை நம்மளுக்கு ஆகவே ஆகாதுன்னு சிவனேஸ் மூஞ்சிலேயே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் காது. யாரு நீ? ஆ, சரக்கு வாட ஆவாதுன்னு அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட. அட ஆமா காவேரி, நெசமாதான். நம்மளுக்கும் சரக்குக்கும் தான் ஆகவே ஆவாதுல. நானே சரக்கு அடிக்காம எத்தனை மாசம் இருந்துபிட்டேன். அந்த நாத்தத்தை மட்டும் நம்மளால தாங்க முடியுமா? அதான் சென்ட் வேணா ஒண்ணு வேணான்னு அவன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் காவேரி. அப்ப நீ இப்ப சரக்கு அடிக்கல? ஐயா, சத்தியமா இல்ல காவேரி. என்ன சொன்ன? சத்தியமா இல்ல? சத்தியமா இல்ல காதம்பரி. லே, இதுக்கு முன்னாடி காவேரின்னு தானே சொன்ன? ஐய, காவேரியா? யாரது? நான் காதம்பரிந்தால சொன்னேன். ஏ காதம்பரி, நீ சரக்கு அடிச்சிருக்கிறதானே? யோ, நோக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். என்னையா பேசுற நீ? பிறகு சரக்கு அடிச்சவன் காதுல தான் தப்பு தப்பா உழுவோம். உன் காதுல தப்பு தப்பா உழுவுதுன்னா நீ தண்ணி அடிச்சிருக்கிற தானே? இன்னும் நாள் என்னென்னமோ சொல்றான். சரக்கு அடிச்சவன் காதுல தான் ரெண்டு ரெண்டா விடுமா? ஒருவேளை வேலைக்கு போன இடத்துல மங்கம்மா ஜூஸ் குடிச்சாலே அதை குடிச்சு என்னமோ ஆயிருச்சோ? ஒருவேளை அதுல ஏதாவது கலந்துருப்பாளோ? என்ன ரியாக்ஷன் மாறுது? அப்பா, நல்ல வேலை நம்பிட்டா. எப்படியோ காதம்பரி கிட்ட தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் காவேரி கிட்டயும் இதே மாதிரி சொல்லி தப்பிச்சு போடணும். ஏன்னா அந்த பிள்ளைக்கும் நான் சரக்கு அடிச்சா பிடிக்காது. நமக்கு அமைஞ்ச பொண்டாட்டியும் சரியில்லை, நம்ம கூட்டியாந்து வச்சிருக்கிறதும் சரியில்லை. ஏதாவது ஒண்ணாவது ஆசையா மாமா இந்தாங்க சரக்கு அடிங்கன்னு எடுத்து கொடுக்குதுங்களா? சரி சரி, இன்னும் 10 நிமிஷம் இங்க உட்காந்தோம், காதம்பரி நம்மள பொழந்து எடுத்துரும். போய் பேசாம தூங்கி போடணும். காது, மாமா வேலை செஞ்ச உடம்பெல்லாம் அசதியா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். நீ சரக்கு தெளிஞ்சோனே என்னை எழுப்பு. சாமி சரணம். முத்துமொழியா சொன்னாதான் கேட்க மாட்டிய. இப்பதான் மாலை போட்டு முத்துமொழி சாமியா சொல்றேனே, இப்பவாது நான் சொன்னா கேப்பியலா? என்னங்க, நீங்க என்ன ஒத்துக்கிட வைக்கவா மாலை போட்டீங்க? வருஷம் நான் மாலை போடுறதுதான். ஆனா இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலா போட்டிருக்கிறேன். என் பொண்டாட்டி டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு வேண்டி மாலை போட்டிருக்கிறேன். என்னங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? சாமி சரணம். என்னங்க, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டி விட்டுட்டீங்களே, சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க. நான் டோர்னமெண்ட்லாம் கலந்துக்கிடணும்னா முடியெல்லாம் வெட்டணுங்க. இப்படியெல்லாம் புடவை கட்டிட்டு சண்டை போட முடியாது. கராத்தேக்குன்னு ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுட்டு தான் சண்டை போட முடியும். அதுவும் பேண்ட் சட்டை. அதுல எல்லாம் அத்தை என்ன பார்த்தாங்கன்னா அவ்வளவுதானுங்க, உங்களையும் என்னையும் ஒரேடியா பிரிச்சு விட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டாங்க நான் வேணான்னு சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் சொல்றேன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. யாரு சாமி, நான் சொல்றத சொல்லிவிட்டேன். நீ கராத்தே டோர்னமெண்ட்ல கண்டிப்பா கலந்துக்கணும், அது இந்த சாமி மேல சத்தியம். என்ன சொல்றிய சாமி? எனக்கு எப்போதும் நீங்க தான் சாமி. நீங்க சாதாரணமா சொன்னாலும் சரி, சாமியா வந்து சொன்னாலும் சரி, உங்களோட மரியாதை, உங்களோட ஆசைய நான் காப்பாத்தணும். நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு மறு வார்த்தை என்னத்துக்கு? நான் அந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா கலந்துக்கிடுறேன். நான் கண்டிப்பா உங்களுக்காக ஜெயிப்பேன். சாமியே சரணம். ஆனா எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணுவீங்களா? சொல்லு சாமி, நான் என்ன பண்ணணும்? என்னோட ஒரு மேட்ச்லயும் நீங்க என் கூட இருக்கணும். அது உங்களால பண்ண முடியுமா சாமி? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
நான் முயற்சி பண்றேன். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா ஜெயிப்பேனுங்க. முயற்சி பண்றேன்னு சொன்னேன். பரவ இன்னொன்னு, சொல்லுங்க சாமி. நான் டோர்னமெண்ட்டுக்கு கிளம்புறதுக்கு ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரம் மட்டும் நான் நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கிடட்டா? இல்ல, நான் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேனுங்க. பொம்பளைக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, சுத்தமா இருக்கணும், சரிதானே? ஆ, அதுவும் தெரியுமுங்க. அந்த நாள் வந்துச்சுன்னா நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேனுங்க. இல்ல, மாலை போட்டிருக்கிறிய வீடு எப்போதுமே சுத்தமாக தான் இருக்கணும். அத்தைக்கு சமைக்க கொள்ள எடுத்து வைக்க நானும் உதவியா இருப்பேன்ல. பாவம், வயசான காலத்துல அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு தான் சொன்னேன். சரி வாங்க. ம், சரிங்க சாமி. வீட்டுக்கு போலாங்களா? நீங்க போங்க, நான் பிறகு வரேன். ம், சரிங்க. முத்து, இதை தாண்டி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏல இப்படி அந்த பிள்ளைய பண்ற? நான் பண்றது என் மனசுக்கு சரின்னு படுது வேம்பு. இங்க என் பொண்டாட்டின மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த அம்மா இங்க ஃபேக்டரி கட்டுதோ இல்ல கோயில் கட்டுதோ, உங்களுக்கு எல்லாம் என்னல பிரச்சனை? பேசாம இருங்க. லே, ஒரு மனுஷன் மாறலாம், அதுக்குன்னு இப்படியா மாறுவ? மாலை போட்டிருக்கிற, கோவமா பேச வைக்காத. ஹலோ மிஸ்டர் வேம்பு. வாங்க. என்னது இது, புதுசா என்னைய பார்க்கலாம் வந்திருக்கிறியா? நமக்கு பிரச்சனை கொடுக்கற சில பேரை பார்த்து பேசினா தானே நமக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஓ, அதான் விஷயங்களா? வாங்க வாங்க, சொல்லுங்க, என்ன பேசணும் என்கிட்ட? வரேன், உன்கிட்ட வரேன். மிஸ்டர் முத்துமொழி, ஹஸ்பண்ட் ஆஃப் தி கிரேட் கராத்தே சாம்பியன் கண்ணிக்கினியால். சொல்லுங்க. ஓ, மாலை போட்டிருக்கீங்களா? மன்னிச்சிருங்க, பார்க்கல. சாமி, உங்க பொண்டாட்டி என்ன சொல்றாங்க? கேளுங்க, நீங்க சுத்தி வளைச்சு என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க யாரு வயல வாங்கினாலும் சரி இல்ல வித்தாலும் சரி, அதுல பூஜை போட்டு செங்கக்கல்ல நட்டு வைக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி இந்த ஊர்ல இருக்க மாட்டா. அது என் பொறுப்பு. லே, அட 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 அட, சாமினா இதான் சாமி. நான் என்ன சொல்ல வரேன்றத நீங்க முன்கூட்டியே கணிச்சிட்டீங்களே. உங்களை மாதிரி இந்த ஊர்ல எல்லாருமே இருந்துட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல சாமி. என்ன மிஸ்டர் வேம்பு, உங்க ஃப்ரெண்ட் அவரோட ரூட்டை கிளியர் பண்ணிட்டாரு, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கேளுங்க சாமி, என் பொண்டாட்டிக்கு மட்டும் சொல்லல, என் நண்பனுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க விஷயத்துல இவனும் தலையிட மாட்டான். லே, சாமி சரணம். அடடா, இது போதுமே எனக்கு. உங்க 2 பேரோட ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது பொன்னிக்கு தான் போகணும். பொன்னிக்கு எப்படி? சாமி, நீங்களே வரீங்களா இல்லனா என்னோட ரூட்ல போய் கிளியர் பண்ணவா? பொண்ணு என்னோட தங்கச்சி தான், எனக்கு சித்தப்பா பொண்ணு. நான் சொன்னா கேட்டுக்கும். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. பொண்ணுகிட்டயும் ஆத்தா கிட்டயும் நான் பேசிக்கிட்டேன். சாமியே சரணம், இது போதுமாப்பா. சாமியே என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன தடை வரப்போகுது? சாமி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சாமியே சரணம், போயிட்டு வாங்க. மாப்ள, சாமி, வீட்டுக்கு வாங்க போய் சோறு திங்கலாம். இன்னும் 1 மாசத்துக்கு காய்கறி சோறு தான். அசைவம் எதுவும் ஆக்கி போட மாட்டீங்களே. சாமி, நீங்க மாலை போட்டுக்கிறீங்க, நாங்க எப்படி அசைவம் சாப்பிடுறது? நாங்களும் சைவம் தான் 1 மாசத்துக்கு. நல்லதுங்க சாமி, வாங்க போய் சாப்பிடலாம். முத்து, சாமியே சரணம். சரி வா போலாம்.